அவர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எனக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகள், இந்த வாக்குகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? சில சமயத்துல தேவன் கொடுத்த வாக்குகள் அது நம்ப முடியாததா இருக்கிறது. சில சமயத்துல அதுக்குள்ள கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத பட்சத்துல நம்ம அநேக சமயத்துல சோர்ந்து விடுகிறோம். ஆனால் வாக்கு பண்ணினவர் எப்போதும் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்வோம் ஆமென். அவர் வாக்கு பண்ணினார் என்றால் அவர் வாக்கு மாறாதவர். வாட் எவர் இட் இஸ், ஸ்மால் ஆர் பிக், நான் உன்னை உயர்த்துவேன், உயர்த்தி தீருவார். உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதித்து தீருவார். அது காலங்கள் கடந்து செல்லும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் மாறவே மாறாது. அவர் ஏற்ற காலத்தை உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்திலே அவர் உனக்கென்று செய்ய வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் அவர் செய்து முடிப்பார். ஆமா, உன் கண்ணு காணாத காரியம், உன் காதுகள் கேளாத காரியம், உன் இருதயத்தில் உணராத காரியங்களை என் ஏசப்பா உனக்காக செய்து முடிப்பார். சாமி நிச்சயம் செய்வார். என் தெய்வம் நிச்சயம் செய்யும். அவர் அழ வைக்கிறவர் அல்ல, அவர் விழ வைக்கிறவர் அல்ல, அவர் உன்னை என்னையும் வாழ வைக்கிற தேவன். ஆமென்.